வேலை நீ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே தேவனா கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது பழைய காரியங்கள் மனதில் வைத்து செவி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுங்க, இன்னைக்கு நான் கொடுக்குற ஃப்ரெஷ்ஷாக சொல்ற இந்த காரியத்தை நீ செய்யணும், செய்யணும். நம்ம தேவனுக்கு செவி கொடுக்கும்போதுலாம் பழைய காரியத்தை மனதில் வைத்தே செவி கொண்டுட்டு இருக்கோம். அன்னைக்கு அப்படி நடக்கும், மாதிரி இப்படி நடக்கும், இன்னைக்கு என்ன சொல்ல பார்ப்போம், அப்படிதான் போறோம். இன்னைக்கு இந்த டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்ன செய்ய சொல்ற ஃப்ரெஷ்ஷா அதை நீ செய். பழைய காரியத்தை நினைக்காத. அதுதான் நீ கர்த்தருக்கு சொல்ல வர்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதும் தேவனை கேட்கும் போது எல்லாமே பழைய காரியத்தை மனசு தான் கேட்பான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரோ அது, அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, இன்று நான் உனக்கு கட்டளையிடுற கட்டளைப்படலாம் நடக்க முடியாது, நீ இன்னைக்கு செய்ய கொடுப்பாய். ஆனால் நீ போகும் தேசம் உடனே நானே ஏன் இன்றுன்னு சொன்னார் அப்படின்னா, இவங்க எப்போ எடுக்கிற டயலாக்லையும் பழைய காரியத்தில் இருக்கும், ஒரு மிக்ஸ் பண்ணியே இருக்கும். அந்த போம்போவாக இருக்கும்.